இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ரொம்ப ருசியா பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல செஞ்சிருக்கேங்க. ஒரு 3 பேருக்கு அளவா செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு 10 வெண்டைக்காய் இருந்தா போதுங்க. கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, 10-15 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி கூட நீங்க ஊற வச்சுக்கணுங்க. இப்ப நான் சின்ன வெங்காயம் என்ன பண்ணிருக்கேன்னா இடிச்சு எடுத்துக்க போறேன். நீங்க பொடிப்படியா வெட்டிக்கலாம், இல்ல சாப்பர்ல பொடிப்படியா வெட்டிக்கலாம், மிக்சில ஒரு அடி அடிச்சுக்கலாங்க. எனக்கு எப்பவுமே இடிச்சு சேர்க்கறது பிடிக்கும், அதனால இடிச்சு எடுத்திருக்கேன். வெண்டைக்காயும் நம்ம அந்த காம்பெல்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா வெட்டி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் எப்பவுமே கழுவிட்டு கிச்சன் டவல் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர்ல ஜஸ்ட் ரொம்ப துடைக்க வேண்டாம், அந்த ஈரம் இல்லாம லைட்டா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ணீங்கன்னா அந்த வலுவழுப்பு தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்காது. கட் பண்ணும்போது உள்ள பூச்சி இருக்காங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெண்டைக்காயில பூச்சி இருக்கும். தக்காளியை நம்ம வெட்டி வச்சுக்கலாங்க. தக்காளி சின்னதா ஒண்ணு இருந்தா போதும், ஏன்னா நம்ம புளி ஊத்த போறோம் இல்லைங்களா. இப்ப குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி இல்லைன்னா அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா முதல்ல இந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காய் வந்து நம்ம வெங்காயம் தக்காளியோட சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது அவ்வளவா ஃப்ரை ஆகாது. அதனால முதல்ல இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிட்டு இந்த எண்ணெயில இருந்து இந்த காயை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இது உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப அதே எண்ணெயில நல்லா சூடா தானே இருக்கு, கொஞ்சம் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இருந்தாலும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு வதக்கிக்கோங்க. மண் சட்டிங்கிறதுனால ரொம்ப சிம்ல வச்சா ரொம்ப லேட் ஆகும், அதனால மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க, அடி பிடிக்காது. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல 2 ஸ்பூன் நிறைச்சு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப அந்த பொடியும் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பாருங்க வெண்டைக்காய் வதக்கினதை அதுவும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சிருந்தோம் பாருங்க, அது 2-3 டம்ளர் தண்ணி ஊத்தி கரைச்சு உள்ள சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நிறைச்சு கல்லுப்பு சேர்க்கிறேன், கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த புளி வந்து நல்லா கொதிக்கணும், அப்பதான் உங்களுக்கு அந்த குழம்பு மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகும். காய் ஏற்கனவே வெந்திருக்கு, அந்த மிளகாய் தூள் பச்சை வாசம் போனா போதும். இந்த டைம்ல ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த குழம்பு பாருங்களேன், நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிருச்சு, நல்லா கொதிச்சு கொதிச்சு கெட்டி ஆயிடுச்சு. நான் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருந்தேங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்க பாருங்க, அது உள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா கூட நீங்க விட்டுறலாம். தேங்காய் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கம்மியா கிடைக்கும், அவ்வளவுதான். தேங்காய் சேர்க்காம பண்றதா இருந்தா 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துனா போதும். நான் தேங்காய்க்கும் சேர்த்துதான் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க, அவ்வளவுதான். தேங்காய் ஊத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க கூடாது. மிக்சி ஜார்ல கொஞ்சமா தான் தண்ணி கலந்தும் ஊத்தினேன், அதனால ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிட்டிகை கரும்பு சக்கரை சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. மண் சட்டிங்கிறதுனால அந்த சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். சர்வ் பண்ணும்போது எடுத்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் மேல வந்து மிதந்துட்டு இருக்கும். பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குங்க. இது வந்து சாதத்துக்கு நல்லா இருக்கும், களி செஞ்சீங்கன்னா அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கு கூட ரொம்ப அருமையா இருக்குங்க. 2-3 நாளைக்கு நீங்க வெளியிலே வச்சு சாப்பிடலாம். தேங்காய் ஊத்தினதுனால அன்னைக்கு நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க.